தமிழக சட்டமன்ற தேர்தலில் நேற்று வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தனது கட்சியின் தலைமை கழக நிர்வாகிகளோடு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நேற்றைய தினம் நடந்து முடிந்துள்ள நிலையில் இதுவரை வரலாற்றில் பதிவாகாத வகையில் 85% என்ற அளவில் வாக்கு சதவீதமானது பதிவாகியிருக்கிறது. இந்நிலையில் நேற்றைய தினமே தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் நிர்வாகிகளோடு பல்வேறு பிரச்சனை ஏற்பட்டது என்றும் இது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேக்காவின் முக்கிய நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனையில் தற்பொழுது பங்கெடுத்திருக்கின்றனர். விஜயின் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் இந்த திடீர் ஆலோசனையானது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேக்க நிர்வாகிகளுடன் திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் தாவேக்க தலைவர் விஜய். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், இந்த திடீர் ஆலோசனையின் பின்னணி என்ன? யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்காங்க இந்த கூட்டத்தில்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று முடிந்திருக்கக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்துல அவர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், உச்சி ஆனந்த் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுடன் அவர் இந்த ஆலோசனை ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் இந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பது அதிகரித்திருக்கிறது. அதில் தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன மாதிரியான சாதகமான நிலை ஏற்பட்டிருக்கிறது, அதே போல தமிழக வெற்றி கழகத்தினருடன் தமிழகம் முழுவதுமே பல்வேறு மாற்றுக் கட்சியினர் பல்வேறு இடங்கள்ல பிரச்சனையில் ஈடுபட்டதாகவும், கைகலப்பு ஏற்பட்டது, தள்ளுமுள்ளு போன்ற விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது. அது தொடர்பாகவும் நிர்வாகிகள் எவ்வாறு இருக்கிறார்கள் போன்ற விஷயங்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நிர்வாகியிடம் கேட்டிருந்ததாகவும், ஒட்டுமொத்தமாக களத்தில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்ற சூழல தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் கட்சியினுடைய நிர்வாகிகள் எவ்வாறு தங்களுடைய பணிகளை மேற்கொண்டார்கள், வேற ஏதும் சிரமங்கள் இருக்கிறதா, இதிலிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் அடிப்படையில் வாக்கு எண்ணிக்கையின் போது என்ன மாதிரியான செயல் திட்டங்கள், அதாவது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், அங்கு செல்லக்கூடிய கட்சியினுடைய முகவர்கள், ஏஜென்ட்கள், நிர்வாகிகளை எவ்வாறு பயிற்சியை அளித்து அவர்களுக்கு அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு ஆலோசனைகள் என்பது இன்றைய தினம் நடைபெற்ற இந்த 1 மணி நேரம் ஆலோசனையில் பேசியதாக தகவல் வெளியாகிறது. சுமார் ஒரு 4:30 மணி அளவுல இந்த ஆலோசனை தொடங்கி சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த ஆலோசனை நிறைவடைந்து கட்சியினுடைய இந்த மூத்த நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, அதே போன்ற செங்கோட்டையன் பட்டினப்பாக்கம் விஜய் இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். நன்றி சதீஷ் முருகன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.